இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு பிதாவின் அன்பு என்று தலைப்பில் தியானிக்க போகிறோம். பிதாவின் அன்பு. வாசியங்கள் லூக்கா 15:11-12 வசனங்கள். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இந்த இடத்துல இது இயேசு சொன்ன ஒரு ஓமையாக இருக்கிறது. சில மறைபொருளான காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு அவர் சொன்ன உதாரணமாய் காணப்படுகிறது. ஒரு காரியத்தை விளக்குவதற்கு இன்னொரு காரியத்தை சொல்லி அந்த சொல்ல வந்த காரியத்தை புரிய வைக்க முயற்சிப்பது தான் இந்த ஓமை என்று பார்க்கிறோம். தேவன் இந்த இடத்துல ஒரு பிதாவினுடைய அன்பை குறித்து பாவியான மனுஷனிடத்தில் பிதா எப்படி அன்பாக இருக்கிறார் என்பதை குறித்து உலகிற்கு புரிய வைக்க தேவன் விரும்பினார். அப்போது ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த பிள்ளைகள் இருவரும் இருக்கும் பொழுது அந்த இளையவனுக்கு திடீரென்று பாருங்க ஒரு பேராசை என்று சொல்லலாம், அல்லது உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை என்று சொல்லலாம். ஆகவே தன் தகப்பனிடத்தில் சென்று அவன் கேட்டான், தகப்பனே, எனக்கு ஆஸ்தியிலே பங்கு வேண்டும் என்று கேட்டான். பாருங்கள், அந்த தகப்பனும் கூட இந்த நேரத்தை வந்து கேட்குறியே, கொஞ்ச நாள் பெசாமிடா அப்படின்னு அவனை போட்டு திட்டாம அடிக்காம, பாருங்க உடனே வசனத்தின் வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கிறது. பாருங்க, உடனே அவனுக்கு பங்கிட்டு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அந்தபடி அவன் பங்கிட்டு கொடுத்தான். எந்த விதமான மானத்திரம் சொல்லவில்லை. அநேக குடும்பங்களிலே அநேக பிள்ளைகளை மிகவும் செல்லமாய் வளர்ப்பார்கள். தகப்பனுடைய வச்சிருக்க எல்லா கேட்ஜெட்ஸையும் எடுத்து பாருங்க, ஒரு நல்ல காஸ்ட்லி ஃபோன் வச்சிருப்பாரு, ஐஃபோன் வச்சிருப்பாரு, அதை தூக்கி அந்த பிள்ளைங்க கையில தான் கொடுத்துருப்பாரு. கோவம் வந்துச்சா தூக்கி வீசுங்க பிள்ளைங்க. சில பிள்ளைங்க கோவம்லாம் வராது, அழகாக கொண்டு போயிட்டு பாத்ரூமில் இருக்க பக்கெட்டில் அந்த ஃபோனை போட்டுருங்க, முடிஞ்ச போச்சு. அப்போ ஒருவேளை அதை செல்ல கையில் கொடுத்தது தகப்பனுடைய தப்பா, பிள்ளை தண்டில் போட்டது பிள்ளைகளுடைய தப்பா? இதற்கு ஒரு பட்டிமன்றம் நினைக்க வேண்டும், இதற்கு முடிவுக்கு வர முடியாது. பாருங்கள், அப்படிப்பட்ட அன்போடு கூட அநேகர் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுக்கிறார். இந்த நிகழ்விலிருந்து பிதாவினுடைய குணாதிசயத்தையும் பிள்ளைகளுடைய குணாதிசயத்தையும் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தோடு கூட சற்று நாம் ஒப்பிட்டு பார்த்து நாம் எப்படி இருக்கிறோம், எளிய குமாரன் மாதிரியா, மூத்த குமாரன் மாதிரியா, பிதாவிடத்தில் எப்படி நாம் ஐக்கியம் வைத்திருக்கிறோம் என்பதை குறித்து கொஞ்சம் இவாலுவேட் பண்ணி நம்மை ஆராய்ந்து பார்த்து கொஞ்சம் பரிசுத்தப்பட்டு ஜெபித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. வாசியுங்கள் லூக்கா 15:12 வாசியுங்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். பாருங்க, இந்த மூத்த மகன் அவன் ரொம்ப பேச மாட்டான்னு நினைக்கிறேன். பாருங்க, அது வரைக்கும் அமைதியாக வீட்டில் இருந்தான். ஆனால் இப்படி அமைதியாக இருக்கிறவங்கள நாம் கொஞ்சம் உஷாராக கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவங்க அமைதியாக இருந்து ஏதோ ஒரு திட்டம் போடுறாங்கன்னு அர்த்தம். பெற்றோர் கேட்பாங்க, என்ன காலையிலேருந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, என்ன ஏதாவது பிளான் ஓடுதா அப்படின்னு கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. காரணம், இந்த பெரியவனுடைய சத்தத்தையே காணும். பாருங்க, இந்த இளையவனுடைய அந்த துணி தான் கேட்கலாம். என்ன, எனக்கு சொத்தை பிரித்து கொடுங்கள் என்று கேட்கிறான். அந்த தகப்பன் எவ்வளோ நல்லவன் பாருங்க. அவன் கேட்ட உடனே 2 பேருக்கு சொத்து புடி, நீ வச்சுக்கோ. அந்த வசனத்தில் சொல்லுகிறது, அந்தப்படி கேட்டவன் ஒருத்தன், அந்தப்படி அவர்களுக்கு ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அப்போ கேட்டவன் ஒருத்தன், பலன் பெற்றவங்க 2 பேர். பாருங்க, இவனுக்கு கேட்காமலேயே சொத்து வருகிறது, கேளாமலேயே
ஆசீர்வாதம் பெற்ற மகன் மூத்தவன் என்று பார்க்கிறோம். பாருங்க, கேளாமலேயே, தேவனிடத்தில் கேட்காமலேயே அவர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். இது ஒரு உன்னதமான அனுபவமாய் காணப்படுகிறது. பாருங்க, சில சின்ன பிள்ளைங்க கடை கூட்டு போகும்போது ஒன்று வேண்டாத கேட்கும், உடனே வாங்கி கொடுக்கலன்னா பாருங்க இவ்வளோ பெரிய பொருளை வாங்கி கொடுத்துருப்போம், கடைசியில் சின்ன ஒரு 25 காசு மேட்டர் கேட்கும். அது வாங்கி கொடுக்கலன்னா இது வரைக்கும் கொடுத்ததுலாம் வேஸ்ட் ஆகிற மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி போகிறவங்க திரும்பி எது பிள்ளை கடத்திட்டு போகிறாங்களோ அப்படின்னு நம்மளை புள்ள பூச்சிக்காரரை பார்க்குற மாதிரி பார்க்குற அளவுக்கு ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டுங்க. உடனே அதுலேருந்து இந்த பிடிச்சி தொலை அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு சில பிள்ளைகள் கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வார்கள். தேவனிடத்திலும் கூட கேட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரா அல்லது கேளாமலேயே கொடுக்கிறாரா? இவனோ கேட்டிருப்பான், இளையவன் கேட்டான், ஆனால் கடித்தது மூத்தவனுக்கு கிடைத்தது. பாருங்க, ஒரு விசேஷமான அனுபவம் அன்பானவர்களே. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் தெய்வனுக்குள்ள தொடர்பு நமக்கு அதிகமாக காணப்படும் பொழுது அவர் நமக்கு கேளாமலேயே ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. சாலமோனுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவன் கேட்டது, ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை நான் ஆளும்படிக்கு ஞானத்தை கொடுமையா என்று கேட்டான். பாருங்க, தேவன் அப்படியா, ஞானத்தையும் கொடுக்கிறேன், அதோடு கூட செல்வத்தையும் வைத்துக்கொள் என்று அவன் கேளாமலேயே அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தான்னு பார்க்கிறோம். நம்முடைய ஜெபத்தில் கூட கொஞ்சம் கர்த்தருக்கு என்ன பிரியம், அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ தேவனுக்கு என்ன பிடிக்கும், எதை விரும்புகிறார் என்று அவர் பிரியப்படுத்தி நாம் நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தர், நான் விசுவாசிக்கிறேன், நாம் கேளாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஜெபத்தில் தேவன்கிட்ட கேட்கணும்னு இங்கே நினைக்க வேண்டாம். தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ளும் பொழுது அவரே காரியங்களை உங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வாசிங்கள், எபேசியர் 3:20 வாசிங்கள். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. தேவன் எப்படி நமக்கு செய்கிறவராக இருக்கிறார் தெரியுமா? நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும், சொல்லுங்க பார்க்கலாம், மிகவும் அதிகமாய். ஹல்லேலூயா. பாருங்க, சில வீட்டுக்காக ஜெபித்து கொண்டிருப்பாங்க, ஏதோ ஒரு வீடு கொடுத்தா போது ஆண்டவர், ஆனால் தேவன் சகல வசதிகள் நிறைந்த ஒரு நல்ல வீட்டை அவளுக்கு கொடுப்பது போல உண்மையாகவே நாம் ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக கர்த்தர் நமக்கு கிரியை செய்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, நான் நம்மிடத்தில் ஆசீர்வாதங்களை நான் கேட்க மாட்டேனப்பா, ஆனால் உங்க பிரியமாக நான் ஜீவிப்பேனப்பா என்று சொல்லுவோம். தேவன் நமக்கு கேளாத ஆசீர்வாதங்களையும் கேளாத ஐஸ்வர்யத்தை நமக்கு தருவராக. சாலமோனை போல ஆண்டவர் உங்க பிரியமான ஜெபத்தை நான் செய்ய கிருபை செய்வதாக. ஆண்டவரே, அந்த அனுபவத்தை தருவதாக என்று நாம் கேட்போம். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம், கர்த்தர் கேளாமல் ஆசீர்வாதம் கர்த்தர் தருவாராக. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக, இந்த மூத்த மகனுடைய சுபாவத்தை பார்க்கும் பொழுது வாசிங்கள், லூக்கா 15:11 வாசிங்க. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அதோடு 25ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கலிப்பையும் கேட்டு. பாருங்க, இந்த மூத்த மகன், அந்த மகனை குறித்து 11ஆம் வசனத்தில் வருது, 2 குமாரர் இருந்தார்கள் என்று சொல்லிட்டு, அதோட அந்த மூத்த மகனுடைய மேட்டர் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 12லேருந்து 24 வரைக்கும் அவனை யாருமே கண்டுக்கல. பாருங்க, அந்த வசனங்கள் எல்லாம் பாருங்க, குமார் இருந்தார்கள்,
அப்போது 12ஆம் வசனத்திலிருந்து அந்த சின்ன பையன் பண்ணுற சேட்டை அது ஆரம்பிக்குது. ஆரம்பித்து அது ஃபுல்லாக சொல்லி அவன் லைஃப் ஹிஸ்ட்ரிலாம் சொல்லிட்டு அந்த 24ஆம் வசனம் முடிஞ்ச உடனே இந்த மூத்த மகனை குறித்து வருகிறது. மூத்த மகன் எங்கே போயிருந்தான் அப்படின்னு பார்க்கும்போது அவன் வயலிலே இருந்தான் என்று மூத்த மகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மூத்த மகனுக்கு ஒரு பெயரை கொடுக்க விரும்புகிறேன், மறக்கப்பட்டு போன மூத்த மகன் என்று சொல்லலாம். பாருங்க, அவன் தேவனிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து கேட்காமலேயே ஆசீர்வாதங்களையும் சொத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் அவன் நிலை என்ன தெரியுமா? மறக்கப்பட்டு போன நிலைமைதான் அந்த மூத்த மகனுக்கு காணப்படுகிறது என்பானவளை கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் பாருங்க, இந்த மூத்த மகனை போல அநேகர் அப்படி மறக்கப்பட்டு போன விதமாக, ஆண்டவரே என்னையும் நீ ஆசீர்வதிப்பீரா, ஆண்டவரே நீ என்னை நினைக்கிறீரா, நீர் எனக்கும் ஆண்டவரே கிருபையை தருவீரா, ஆசீர்வாதம் கொடுப்பீரா என்று கேட்கிறவர்களுக்கு தேவன் முதல் குறிப்பில் சொல்லிவிட்டார், நீங்கள் கேளாத ஆசீர்வாதத்தையும் தேவன் தருவேன் சொல்லிவிட்டார். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மூத்த மகனை போல நீங்கள் அபிதமாக ஆசீர்வாதங்கள் வந்தாலும் கூட ஆண்டவரே சில வேளைகளில் மறந்திருக்கிறீரா என்ற கேள்வியோடு வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு என்றைக்கும் ஆசீர்வாதங்கள் உண்டு, தகப்பனை ஆசீர்வாதம் அனைத்து உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஒரு காரியத்தை நான் யோசிக்க ஆரம்பித்தேன். லூக்கா 15:25 வாசிக்கிறோம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். போதும். அவனுடைய மூத்த குமாரன் பிதாவுக்கு வயலிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தான். பாருங்க, இளைய குமாரன் அந்த வீட்டில் வந்த உடனே தகப்பன் பார்த்து அவனை போய் கட்டிப்பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கையில் மோதிரம் போட்டு சிறுப்பு போட்டு புது ட்ரெஸ் போட்டு எல்லாம் பண்ண உடனே இவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும் தெரியுமா? வீட்டுக்கு மூத்தவன் ஒருத்தன் இருக்கிறான். அந்த மூத்தவன் சொல்லாம போய் ஊர் சுத்திட்டு இல்லை, அவன் எங்க இருக்கிறான்ற மேட்டர் இவருக்கு தெரியும். வயல்ல உண்மையா தகப்பனுக்கு உழைச்சிட்டு இருக்கிறான். எவ்வளோ நல்ல பையன் இல்லை, பெரியவன் பாருங்க. ஆனா அந்த மூத்தவனை தகப்பன்லேருந்து எல்லாரும் மறந்துட்டாங்க. உன்னை யோசித்து பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சில வேளைகளில். ஆனால் ரொம்ப கோவம் தான் வரும் இல்லை? வீட்டில் உள்ள வரான் பார்த்தா அந்த வீட்டில் பயங்கரம் கீத மாத்தியங்கள் நடன கழிப்பு எல்லாம் நடந்துட்டு இருக்குது. பாருங்கள், நீங்கள் வயல் போயிட்டு வர மாதிரி வேலைக்கு போயிட்டு வரீங்க, உங்கள் வீட்டில் ஒரே ஆட்டம் பாட்டம் கும்மாளமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போவீங்களா, வெளியே நின்று ஏய் யார் அது உள்ள அப்படின்னு கேட்பீங்கல்ல. இதே மேட்டர் தான் அவன் நடந்துச்சு, அவன் செய்ய தப்பே இல்லை. சரி, அந்த இளைய பையன் தான் கேட்டிருக்கணும், அப்பா அண்ணன் எங்கப்பா கொஞ்சம் கூட்டிட்டு வாங்கப்பா அவனை கேட்டிருக்கணும். ஆனால் அந்த தகப்பன் ரொம்ப சந்தோஷத்தினால இளைய பிள்ளைய மறுபடியும் பார்த்தனால அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் கூட சந்தோஷமா இருந்துட்டாரு. அதனால இவனாவது கேட்டுக்கணும் இல்லை, அவன் சொத்தை நான் அழிச்சிட்டேனப்பா அவனை கூட்டிட்டு வாங்க. அவனும் கேட்கல, தகப்பனும் சற்று நேரம் மறந்து போயிருக்கிறதை பார்க்கலான்னு பானவளே. தகப்பன் என்ன எதிர்பார்த்தா தெரியுமா? என்ன தெரியுமா? தகப்பன் உள்ளம் இந்த மூத்த மகனுக்கும் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஆனா மூத்த மகனுக்கு இல்லை. பாருங்க, இவர் தகப்பன் பார்த்து சந்தோஷப்படுறாரு. இளைய மகனை பார்த்தவன என்ன மாதிரியே அவனும் யோசித்துருவான் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அவனுக்கு ஒரு சகோதரனுடைய உள்ளம் தானுடைய தகப்பனுடைய உள்ளம் இல்லை என்பானவளே. பாருங்க, இந்த வேளையில் கர்த்தர் பேசுகிற காரியம், நமக்கும் ஒரு தகப்பனுடைய உள்ளம் அவசியமாக இருக்கிறது என்ன பானவளே. கண்டதுக்கும் குறை சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வீட்டில் ஒரு சின்ன காரணம் சொல்லிட்டே இருப்பாங்க, ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. பிள்ளைகளை அரவணைத்து போகணும், குடும்பத்தை அரவணைத்து கொண்டு போகணும், அந்த ஒரு எண்ணமே இல்லாதவளாக அநேகர் காணப்படுறோம் பானவளே. இதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு ஒரு காப்பியை சூடாக கொடுத்துட்டா போதும், என்ன வாய்க்கு வந்து சுட்டு போகணும்னு ஆசையாக இருக்கா அவனுக்கு அப்படின்னு ஆறி கொடுத்தா என்ன நாய்க்கு வைக்கிற மாதிரி வைக்கிற,
அப்படின்னு எடுத்ததுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிட்டு அப்படி இருக்கும்போது அது சந்திக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கோபம் தான் வரும் இல்லை. ஆகவே பாருங்க, இவ்விதமாக கண்டதுக்கெல்லாம் குறை சொல்லிட்டு வீட்டில் நாம் காணப்படுகிறோமானால் இந்த வேளையில கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உனக்கு தகப்பனுடைய உள்ளம் அவசியமாக இருக்கிறது. அப்போ தகப்பன் மேல மிஸ்டேக் இல்லை. என்ன தெரியுமா? என் பையனும் என்ன மாதிரி சந்தோஷப்படுவான்னு நினைச்சிட்டாரு. இவனுக்கு வேற பிளான் இருந்துச்சு, அதுக்கு மேலே பார்க்கலாம் பாருங்க. ஆனால் அவனுக்கு தகப்பன் உள்ளம் அவசியம் இல்லை. நீங்கள் அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்கு பிதாவின் உள்ளம் அவசியமாக இருக்கிறது, ஆண்டவரே நீ தருவதாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா 15ஆம் அதிகாரம் 25 28 வரை வாசிக்கிறதாக. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கலிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த மூத்த குமாரன் வீட்டுக்கு வர்றாரு. என்ன நடக்குது அப்படின்னு நேரா அது தட்டாமலே உள்ள போய் பார்க்கறதுக்கு சகல உரிமைகளும் இந்த மூத்த குமாரனுக்கு இருக்கிறது. ஆனால் இவர் போல வெளியே நின்று பார்க்குறாரு. முதல்ல என்ன வேண்டார் தெரியுமா? அங்கே இருக்கவங்கள்ட்ட விசாரிக்கிறதுக்கு முன்னால அந்த நடக்கிற காரியங்களை கேட்டான். ரெண்டாவதாக இது என்ன என்று விசாரித்தான். பாருங்க, எல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யல. முதல்ல வசனத்தை கேட்டான். அப்படி ப்ரொசீஜர் பிரகாரம் வருது பார்த்தீங்களா? பாருங்க, வேத வசனத்தை கேட்டு விசுவாசம் எப்படி வருமா? கேள்வினாலே வரும் என்று பார்க்கிறோம். அது விசுவாசிக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம். பாருங்க, எல்லாத்தையும் ப்ரொசீஜர் படி செய்கிற ஒரு மகனாய் காணப்பட்டதற்காக அவனை வாழ்த்துகிறேன். பாருங்க, ரெண்டாவது, சரி கேட்டுட்டோம், இப்போ அது என்னன்னு விசாரிக்கலாம். ஒருத்தர் கூப்பிடுறான். ஒரு நாள் இவனுக்கு கையாளா இருப்பான் போல. தகப்பன் வீட்டில் இந்த பெரிய மகனுடைய குரூப் ஒன்று, சின்ன மகனுடைய குரூப் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அவ்விதமான இவன் குரூப் ஆளை கூப்பிட்டு கேட்டிருக்கான் போல, என்ன நடக்குது உள்ள அப்படின்னு கேட்டவன. ஒருவேளை தகப்பனுடைய ஆளை கூப்பிட்டு இருந்தா அவர் சொல்லியிருப்பான், வேற மாதிரி மாற்றி சொல்லி இருந்திருப்பான். ஆனால் இந்த ஆள் வந்து பாருங்க எப்படி சொல்லிட்டான் பார்த்தீங்களா? உன் சகோதரன் மறுபடியும் சுகத்தோடு வந்துட்டான் அப்படின்னா அவன் நோயாளி வருவான்னு எதிர்பார்த்தாங்களோ தெரியல. உன் தகப்பனது வந்து சேர்ந்தபடினாலே மறுபடியும் வந்து சேரக்கூடாது எதிர்பார்த்தாங்க போல. இந்த பார்ட்டி வந்து சேர்ந்துட்டான், அதனால வீட்டில் சாப்பாடுலாம் அரேஞ்ச்மெண்ட்டாக இருப்பா அப்படின்றது பதிலாக பாருங்க, அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தான். அந்த மேட்ரு தான் எரிகிற தீயில எண்ணெய் ஊற்றின மேட்ரு. அதுதான் அது. கொழுத்த கன்றை அடிப்பித்தான் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு அடுத்த வசனம் உடனே, அப்பொழுது அவன் கோபம். அவன் நேரம் வரல, ரொம்ப பொறுமையா இருந்தான், ரொம்ப பொறுமையான மனுஷன். பாருங்க, கோபம் அடைந்து சும்மா இருக்கிறவனை அவனுக்கு விரோதம், தகப்பனுக்கு விரோதம் மாத்திட்டான், அந்த சகோதரி விரோதம் மாத்திட்டான். பாருங்க, அப்படி இவன் தகப்பனுக்கு எதிராக மாறினான் என்று பார்க்கிறோம். ஆனால் தகப்பன் என்ன எதிர்பார்த்தா தெரியுமா? என் தகப்பன் செய்வதெல்லாம் நன்மைக்கே என்று என் பெரிய மகன் புரிந்து கொள்வான் என்று எதிர்பார்த்தார். பாருங்க, ரோமர் 8:28 படி தெய்வத்தை அனுப்புவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று வாசிக்கிறோமே, அதுபோல இந்த பெரிய மகன் புரிந்து கொள்வான் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த பெரிய மகன் நான் செய்கிறது நன்மைக்கு என்று அவன் உணர்ந்து கொள்ளவில்லை என்று அந்த தகப்பன் கண்ணீரோடு காணப்பட்டிருப்பான் நான் சுவாசிக்கிறேன். இந்த வேளையிலே நாம் தகப்பனை பார்த்து ஒருவேளை நாம் மறக்கப்பட்டு போன சூழ்நிலை நமக்கு காணப்பட்டாலும் கூட தேவன் நமக்கு நன்மையே செய்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, தகப்பனாகிய நீர் எனக்கு ஒருவேளை நீ செய்வது தீமை போல் தோன்றினாலும், என் நாட்கள் காலங்கள் வேஸ்டாவது போல் தோன்றினாலும் நீ செய்வது நன்மைக்கென்றே என்று நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. மூன்றாவதாக, இந்த மூத்த குமாரன் எப்படிப்பட்ட குமாரன்? வாசிங்கள் லூக்கா 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது
அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். இவன் 1000 நல்ல குணங்கள் இருந்தது, 1000 குணம் இருந்துச்சு. ஆனா இந்த மாம்சீக சுபாவங்கள் இந்த மூத்த குமாரனை கெட்டவனாக்கிற்று. பானவில்லை பாருங்கள், மாம்சீக சுபாவம் உள்ள மூத்த குமாரன் என்று பார்க்கிறோம். காரணம், இதை கேட்ட உடனே அவன் கோபம் அடைந்து, இவன் கோபப்பட்டது சரியா தப்பா? நியாயம், நியாயம். பாருங்கள், மாம்சீக சுபாவம் பாருங்க. அப்போ இந்த மூத்த மகன் பாருங்க கோப சுபாவம் உள்ளவன். சரி, கோபம் வர்றது மனுஷனுக்கு இயற்கையாக வரும், அது தப்பு இல்லை. இயேசுவே இருக்கும்போது கோபப்பட்டார். ஆனால் அந்த கோபம் நீடிக்கக்கூடாது. அந்த கோபம் உள்ளே போக மனதில்லாதிருந்தான். கோபம் ஒரு பெரிய தவறு இல்லை. சாயங்காலம் வரைக்கும் கோபம் இருக்கிறதுக்கு பைபிள் அலோவ் பண்ணுது. அதுக்குள்ளே தணிஞ்சிடணும், சில வருஷ கணக்காக இருப்பாங்க, அதுதான் தவறு. ஆனால் இவன் உள்ளே போக மனதில்லாதது இருந்தான் அப்படின்னா கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் தவறு. கோபம் தவறு இல்லை, கோபத்தினுடைய வெளிப்பாடு. உள்ள போகாதனால மற்றவர்களோடு ஐக்கியப்பட முடியல, மற்றவரோடு கூட சந்தோஷப்பட மனதில்லை. எல்லாம் அங்கே கழிச்சிட்டு இருக்காங்க, பாடல் பாடி ஒரு தெய்வம் தூத்தி கொண்டு இருந்திருப்பாங்க, ரொம்ப பெரிய கழிப்புண்டாயிருக்கும். அந்த பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டான் பானவளே பாருங்க. அப்போது இவனுக்கு மனசில் என்ன ஓடிட்டு இருந்திருக்கும்? சரியான வேளையில் சின்ன பையன் ஒளிஞ்சிட்டான். இனிமே நாம் தான் ராஜா, என்ன கேட்கறதுக்கு யாரும் இல்லை, தகப்ப கொஞ்ச நாளில் போய் சேர்ந்துருவாரு, அதுக்கப்புறம் நான் தான் ராஜா அப்படின்னு பயங்கர மனக்கணக்கு மனக்கோட்டை எல்லாவற்றையும் இவன் செய்து கொண்டிருந்தான் பாருங்க. அப்போது கடைசியில் திடீர்னு அவன் வந்துட்டான், சின்ன வந்துட்டான். இப்போ என்ன யோசிச்சிருப்பான் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இளையவனுக்கு தேவையான சொத்தை ஏற்கனவே பிரித்து வாங்கிட்டு நாசம் பண்ணிட்டான். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது யார் சொத்து? மூத்தவன் சொத்து. என் சொத்தை கை வைக்க வந்துட்டான் இவன். இப்போ தகப்பன் என்ற நாளைக்கு பேசுவான், அப்பா அவன் சொத்தை நாசம் பண்ணிட்டான்ப்பா, அவன் நீ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உன் சொத்தையும் கொடுப்பா அப்படின்னு என் சொத்துல பங்கு கேட்டுருவானே அப்படின்னு இவனுக்கு பயம். அதனால உள்ளே போகாமல் கோவப்பட்டு வெளியே நின்றுட்டு இருக்கலாம் பாருங்க. நாம் ஒரு இடத்துல உட்காந்துருந்தாலும் நல்லா யோசிக்கக்கூடிய ஆள். 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி நடக்கும், அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும், இப்படி போனால். அதாவது செஸ் விளையாட்டில் பாருங்கள், இத்தனாவது மூவில் இப்படி பண்ணால் அப்படின்னு 65வது மூவெல்லாம் அவங்க யோசிக்கிற ஆட்கள்லாம் இருக்கா உலகத்தில், இந்த மூத்தவங்க மாதிரி பாருங்கள். நாம் அதெல்லாம் ஒன்றும் செய்யாமல், ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுமையா என்று அவருடைய கருத்தை நாம் கொடுத்துட்டு நாம் செல்வோன்னா அந்த வீட்டில் ஒரு பெரிய சமாதானம் காணப்படும் என்பானவளே கர்த்தர் நடத்துவாராக. கடைசியாக முடிக்க வாசிங்கள், லூக்கா 15:28 வாசிங்கள். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். இதுதான் ஐயா பிதாவினுடைய உள்ளம், தகப்பனுடைய உள்ளம். அந்த வசனத்தின் வார்த்தையில் பாருங்க, தகப்பனோ என்று சொல்லுகிறார்கள். தகப்பனுக்கு அந்த உள்ளத்தில் இரக்க சுபாவம். தகப்பன் பாருங்க வெளியே வந்து ஒரு கோவப்பட்டிருக்கலாம், ஹேய் இவ்வளோ சந்தோஷமான நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறிய, படா நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. தகப்பன் சொல்ல மாட்டாருங்க, அப்படி அவனையும் உள்ளே அழைப்பா. சபைக்குள்ளே எல்லா ஜனங்களையும் உள்ளே அழைச்சி அவங்க சரி பண்ணி பரலோகத்துக்கு அனுப்புகிற ஒரு வேலை தான் எங்கள் வேலை. அவனையும் உள்ளே செய்தீங்கன்னு கேட்க முடியாதுன்னு பானவளே ஆஸ்வதிப்பாராக. அந்த தகப்பன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் 15:31, மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. இவனோ மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனால் நான் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று தகப்பன் சொன்னான். ஆனால் இந்த மகன் தகப்பனுடைய புத்தியை தள்ளிவிட்டான். பாருங்க, வருந்தி அழைக்கும் தகப்பன் என்று பார்க்கிறோம். தகப்பனுடைய குணாசையும்
பிதாவின் அன்பு வருந்தி அழைக்கும் தகப்பன் என்று பார்க்கிறோம். வருந்தி அழைக்கும், 4வது குறிப்பாக வருந்தி அழைக்கும் தகப்பன். ஆனால் இந்த தகப்பனுடைய புத்தியை தள்ளி விடுறத பார்க்கலாம். அன்பானவர்களே, நாமும் கூட பரமபிதா அவர் நமக்கு கொடுத்த ஆலோசனைகள், அதை எத்தனை ஆலோசனை நம்ம தள்ளி விட்டுருக்கோம். இவர் சொன்னார், இவனும் காணப்பான போயிட்டான்ப்பா, உயிர்த்திருக்கான்ப்பா, அவனு சந்தோஷமாக இருப்பா. இவன் பிதாவின் ஆலோசனையை தள்ளிவிட்டான். வாசியங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவ ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அன்பானவர்களே, அவ்விதமாக ஞானஸ்நானம், தேவ ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன தேவ ஆலோசனைகள் வருகிறது அன்பானவர்களே, அந்த வேளையிலே அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக காணப்பட கற்று கிருபை செய்வதாக. பாருங்க, இன்னும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆலோசனை என்று தெரிந்து நான் தள்ளிவிட்ட காரியம் என்ன அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் நம்மோடு இறங்கி அவர் ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிற தேவனாக அவர் காணப்படுகிறார் மாணவர்களே. ஆகவே இவன் இளையவன் மீண்டும் வருவான் என்று மூத்த மகன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவன் வந்துட்டான் மாணவர்களே. உண்மையாகவே பரலோகத்திலே போகும்போது கூட அதிலே மத்தேயு 19:30 படி ஆகிலும் முந்தினோர் அனைவர் பிந்தினோர் ஆயும், பிந்தினோர் அனைவர் முந்தினோர் ஆயும் இருப்பார்கள் என்றார். அதுபோல பின்னால் வந்தவங்க எல்லாரும் அவருடைய பரலோகத்திலே இருப்பார்கள் மாணவர்களே. பரலோகத்திலே போகும்போது நாம் ஒரு பெரிய அதிர்ச்சி காணப்படும். என்ன தெரியுமா? மற்ற காரியம் தான் இல்லை, இவனை நான் இங்கே எதிர்பார்க்கலையே. கடைசியிலே இந்த நிலை என்ன ஆயிட்டு தெரியுமா? மூத்தவனுடைய நிலை, அவன் வெளியே நின்று பேசிக்கொண்டு கோபப்பட்டு மீண்டும் உள்ளே வரவில்லை. இந்த சரித்திரம் அதோடு முடிகிறது. அவன் உள்ளே வந்தானோ வெளியே போயிட்டானோ, அந்த ஆஸ்தியில் பங்கு கிடைச்சதோ கிடைக்கலையோ தெரியல அன்பானவளே. ஆகவே பிதாவினுடைய வீட்டிற்கு உள்ளே வராமல் வெளியேவே நின்று விட்டான். நம்முடைய நிலை அப்படி இல்லாமல், ஒருவேளை தேவன் நம்மை அவ்விதமாக ஆரம்பத்தில் கொண்ட அன்பை அவர் அப்படியே வைத்திருக்கிறார். பாருங்க, அவருடைய வீட்டுக்கு வராமல் அவருடைய அன்பை புறக்கணித்து மூத்தவனை போல் இருப்போம் என்றால் வருகையிலே கைவிடப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அன்பானவர்களே, அந்த நிலை மாறி நாம் தேவனோடு கூட பிதாவோடு கூட ஐக்கியப்படும்படி அவருடைய வீட்டிலே பிரவேசித்து அவருடைய ஆலயத்திற்கு வந்து அவருக்கு பிரியமானபடி ஜீவித்து பிதாவோடு காணப்படும் பொழுது இந்த உலகத்திலே மட்டுமல்ல நித்திய காலமாய் பிதாவோடு காணப்பட கத்த கிருபை செய்வராக. இந்த மூத்தமுடைய வாழ்க்கையிலிருந்து பல காரியங்களை கற்றுக்கொண்ட காரியங்களை நாம் வாழ்க்கையிலே செய்து பிதாவின் அன்பை பெற்று அந்த பிதாவின் அன்பை உணர்ந்து கொள்ள கத்த நம் கிருபை செய்வராக. கத்தனை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, நாங்கள் துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, பிதாவின் அன்பை குறித்து தியானித்தோம் ஐயா. மூத்த குமாரனை போல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அன்புக்கு புறம்பாய் ஓடாமல், அன்பிற்கு எதிர்த்து நிற்காமல் அப்பா இந்த வேளையில் எங்களுக்கு கிருபை செய்வதாக. உம்முடைய இரக்கங்கள் எங்களோடு இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் கேளாமலேயே ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவனப்பா, மறக்கப்பட்டு போயிருந்தாலும் ஐயா ஒரு தகப்பனுடைய உள்ளத்தை கொடுத்து தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்க கிருபை செய்வதாக. மாம்சீக சுபாவங்கள் எடுத்து போட்டு ஆண்டவரே பிதாவின் அன்பை உணர்ந்து கொள்ள கிருபை செய்வதாக. ஆண்டவரே, எங்களுக்கு வருந்தி அழைக்கும் ஒரு தகப்பன் உண்டு என்று விசுவாசித்த ஆண்டவரே, உம்முடைய அன்று ஆலோசனை நாங்கள் உலகத்திலே வாழ்ந்த ஆண்டவரே ராஜ்யத்தில் காணப்பட கிருபை செய்வதாக. இந்த மூத்த குமாரனுடைய நல்ல காரியம் எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய கிருபை செய்வதாக. பிதாவின் அன்பை உணர்ந்து கொள்ள கிருபை செய்வதாக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீஃபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவருடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் எஸ். விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒன்றுமில்லாமையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் மேலும் 24 மணி நேரமும் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். போதகரை நேரில் சந்தித்து ஜெபித்துக் கொள்ள நீங்கள் உடனே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ். விசுவாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை 12A ஈஸ்வரி நகர்,
பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 22642299.